ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேட்டிக் என்ற அமெரிக்கன் சைக்காலஜி ஹாரர் மூவி டைரக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் பெக் அண்ட் பிரையன் வுட்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து இயக்குன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபி டாச்சர் அண்ட் க்ளோ ஏஸ்டர்ன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமே 3 கேரக்டர் தான். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வழக்கமாக வர ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் எல்லாமே ஊகிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஹியூஜ் கிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்றதே ஆச்சரியமா இருக்கு. இவர் வந்து சின்ன வயசுல வந்து லவ் கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. இந்த படத்துல வந்து ரொம்ப வயசாகி கொஞ்சம் ஏஜ்டா இருக்காரு. ரீட் என்ற கேரக்டர்ல ஹியூஜ் கிராண்ட் நடிச்சிருக்காரு. மொத்தம் 3 கேரக்டர் தான். பான்ஸ் என்ற சிஸ்டர் கேரக்டர் வந்து சோஃபி தாட்சர் நடிச்சிருக்காங்க. சிஸ்டர் பாக்ஸ்டன் என்ற கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஈஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த 3 கேரக்டர் வச்சு தான் படமே போயிருந்தது. ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. இது ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சீன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. அவர் வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பை ஒன்று பண்ணியிருப்பார். அந்த மிஸ்டர் ரீடுன்றவர் அந்த ரீடு பண்ண வீடோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ வந்து அந்த சிஸ்டர் வந்து ஓடி போயிட்டு அதே இடத்துக்கு வருவா. அந்த சீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மற்ற படத்தில் வந்து மற்ற சீனில் வந்து யூஷுவல் சீன்ஸ் தான். நிறைய சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்துருவோம் நம்ம. ஸோ அதில் வர மாதிரியான சீன்ஸ் தான். ஸோ படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரீட் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருப்பார். அப்போ வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இந்த சர்ச்சில் வேலை செய்வாங்க. தன்னார்வ தொண்டு செய்வாங்க. அவங்க வந்து அந்த மிஷினரியிலேருந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து வரும்போது கேட்பாங்க, இந்த வீட்டில் வந்து லேடிஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உள்ளே வருவோமே அப்படின்வாங்க. அதுக்கு வந்து அந்த ரீடு சொல்லுவார், மழையாக வேறு பெஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்க சைக்கிள்லாம் வந்து லாக் பண்ணிட்டு வருவாங்க இந்த 2 சிஸ்டர்ஸும், இந்த பான்ஸ் பாக்ஸ்டர்ன்றவங்க 2 பேருமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து நாங்கள் உள்ள லேடிஸ் இருந்தால் மட்டும்தான் வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்வாங்க. அதுக்கு ரீடு சொல்லுவார், இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ளூபெர்ரி பை செஞ்சுருக்கா, உங்களுக்கு பை பிடிக்கலாம் வந்து நீங்களும் சாப்பிட்லாம், நீங்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக கூப்பிட்டு உள்ளே போவார். உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவலான ஸ்பீச்லாம் வந்து பேசுவார். மதத்தை வந்து இவரே ஒரு மதம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு, எல்லா மதங்களும் வந்து இன்னொரு மதத்தோட தழுவல் தான் அப்படி சொல்லுவார். ரொம்ப ஏடாக்கூடமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து நோட் பண்ணுவா, அந்த கேண்டில் ஸ்மெல் வந்து ப்ளூபெரியோட ஸ்மெல், அரோமேட்டிக் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ப்ளூபெரி ஸ்மெல் வந்து இந்த கேண்டில்லேருந்து தான் வருது அப்படின்னு பார்த்தா, இவளோட செல்ஃபோன்லாம் ஹேங் ஆகிருக்கும், சிக்னல் வராது. அதுக்கான ஏற்பாடெலாம் இவர் ஏற்கனவே பண்ணியிருப்பார். அந்த ரீடு வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து சிக்னல் போகாத மாதிரி பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். உடனே இவங்க 2 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கிளம்பணும், எங்களுக்கு அழைப்பு வந்து வருது, கிளம்பணுன்னு. இதை வந்து அலோவ் பண்ண மாட்டார் இந்த ரீடு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வழி மாதிரி ஒன்று காட்டுவார். ஒன்று வந்து நீங்கள் மதத்தை கடவுளை நம்புகிற ஒரு வழி, இன்னொன்று நம்பாத வழின்னுவாங்க. இந்த 2 சிஸ்டரும் 2 வழியை தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கப்புறம் வரது தான் படத்தோட கதையே. இது ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இறந்துருவாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து எப்படி தப்பிக்கிறாங்களா இல்லையா, அவங்களும் காலியான்றது தான் படத்தோட கதை. படத்தில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குற இதுவாக இருந்தது. இதில் மறுபடியும் ஒரே ஒரு சீன் சொல்கிறேன். அந்த ஒரு சிஸ்டர் வந்து தப்பிச்சு ஓடுவான் அவங்ககிட்டேருந்து, ரீட்கிட்டேருந்து, மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவான். அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த இன்ஃபர்னோன்ற ஒரு வீட்டு கட்டமைப்பு வந்து நம்மளுக்கு காட்டுறது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை தவிர இந்த படத்தில் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடுது. ஸோ இதில் வந்து ஹியூஜ் கிராண்ட் வந்து ரொம்ப நடிக்கிற மாதிரியும் தெரில, ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படியே சிரிக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக தான் இருந்தார். இதில் வந்து வேறு எக்ஸைட்டிங் சீன்ஸ் எதுவும் இல்லை. நம்ம கிளைமேக்ஸ் தெரிஞ்சதால் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போச்சு. கொஞ்சம் லாஸ்ட் சீன்லாம் போரிங்காக தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இந்த கதையை சொன்னால் அவங்க வந்து சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இது ஆனால் பார்க்கலாமா நம்மன்னா, வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. தியேட்டரில் எங்களை மாதிரி போய் பார்த்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.